நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவராக்குவதை அண்ணாமலை விரும்பவில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னதான் ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் உறுதியாகிவிட்டதா? தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டுங்கண்ணா, தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதாவது நான் ஏற்கனவே இடத்துல சொல்லியிருப்பேன், மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரின்னு சொல்லியிருப்பேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆனா என்னென்ன வெங்காயம் சொல்லிட்டீங்கன்னா, ஆமாயா உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணு இல்லையா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது. அதனால நான் எப்பொழுதுமே அரசியல் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது, பதவியை தூக்கி போட்டு வந்தவன் நான். ஓழி கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின போடாம. ஆமாங்க, இதை விட அதிகமா என்ன 10-15 மடங்கு பவரை பார்த்தவன. அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க. போட்டா போட்டி இது அது நான் பாத்தீங்கன்னா நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில எனக்கு பிடிச்சதை செய்யறேன். நேத்து தோட்டத்துக்கு போனேன், ஆடு மாட்டை பார்த்தேன். எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. அது குட்டி உலகத்தில் நான் வாழ்றேன். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிட்டு, அப்படி மனசு உடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. அரசியல் என்னோட கருத்துக்களை எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். இதை மாத்தி பேசிதான் இருக்கிறோம்னா இருக்க போறது கிடையாது. அப்படி மாத்தி பேசலாம் அண்ணாமலை இருக்க மாட்டேன். முடிச்சேன். ஏண்டா அரக்கா டிரைவர் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலைபாக்கு போட்டு மூஞ்சில் தூப்பிடுவேன். என்னுடைய தனி உலகத்துல ஒரு சூழல்ல நான் அரசியல் பண்ணிட்டேன். போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்க பொம்பளை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். மோடிக்காக அரசியல் வந்திருக்கேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடிக்காக அரசியல் வந்திருக்கேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடிக்காக அரசியல் வந்திருக்கேன். பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னது பாஸ்? மோடியை தவிர இன்னொரு தலைவர் இந்தியாவுக்கு 100 ஆண்டுகள் கிடைக்க போவது கிடையாது. பாஜக கட்சியில தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நாளைக்கு தலைவராலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நாளைக்கு தொண்டராலாம். பாஜகவுடைய பாலிடிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள்ங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கூட வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்க கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் உன்ன மாதிரி ஆள் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நாங்கெல்லாம் என்ன சிறைக்க போவோம். அதனால யார் வேணாலும் எந்த பொசிஷனுக்கும் வரக்கூடிய ஒரே கட்சி நாட்டுல இருக்குன்னா அது பாஜக. பிஜேபினா படா ஜொல்லு பார்ட்டி. கரெக்டா சொல்லிட்டியே. அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற செய்தி எங்க இருந்து வருதுன்னா, அமித்ஷாவை இபிஎஸ் சந்திச்சதுல இருந்து. அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதிமுகவுக்காக அண்ணாமலையை மாற்ற துணிந்து விட்டதா பாஜக? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சே. முதல்ல இந்த சர்ச்சை, இது ரூமர்ஸ், இது ஒரு பேசுபொருள் ஆயிருக்கிறதுக்கு முதல் காரணம் ஐயா அண்ணாமலை தான். இதற்கு முன்னாடி பாஜக கட்சியில தலைவர்கள் இருந்திருக்காங்க, மாநில தலைவர்கள். எல்முருகன் இருந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. இவர்கள்லாம் மாற்றப்படும் போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ இல்ல ஒரு விவாதமோ இந்த மாதிரி ஒரு பேசு பொருளா ஆனது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா. ஆனா திரு ஐயா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த பேசு பொருள் என்பது அடிக்கடி இருக்கு ஊடகத்துல. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுல ரொம்ப சூப்பரான கெட்டிக்காரர். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவரோட சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு நம்ம எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பாக்குறோம். அப்ப கட்சியை வளர்க்கறதை விட தன்னை முன்னிலைப்படுத்துகிறது ரொம்ப கெட்டிக்காரர். நல்லா பண்ணிட்டார். ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம். 2021 அரவக்குறிச்சியில நிக்கிறாரு, தோக்குறாரு. ஒரு மாநில தலைவர் தோக்குறாரு. ஓட்டு போடுறாங்க. அரவக்குறிச்சியில பொம்பளைங்க செருப்பால் அடிச்ச பையன் கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போய் பிகரல் நோட்டம் விட்டான். RSS பார்வையில இருந்து பாருங்க, இவரை விட முன்னோடிகளா நிறைய பேர் இருந்த போது 2021 அப்போ ஒரு 37-38 வயசு தான் அவருக்கு. வயது கம்மி, 15 வருஷமோ 10 வருஷமோ ஒரு கட்சிக்கோ RSSக்கோ வேலை செய்யல. அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. 4 பேரை வெட்டினாரா, தூக்கி உட்கார வச்சானுங்க. அவன் வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான்.
எனி பார்ட்டி பிரசிடென்ட் வந்து 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் மாத்துறதுன்றது இயல்பு. ஆனா அண்ணாமலை பத்தி பேசும்போது வந்து ஏன் இவ்வளவு சர்ச்சையாகுது? தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போ அண்ணாமலையை தன்னுடைய கார்ல ஏத்திட்டு வர்றார். திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் நினைக்கிறேன் பர்சனலா பேசிட்டு வராங்க. மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக சூரிய அத பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யார பாத்துறா பேசுற? கடன் ஒம்மால 40 சீட் இருந்தது பாராளுமன்ற சீட்டு. சரி, அதிமுக கூட்டணி போல எல்லாம் ரைட்டு. 40ல 4 இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்ல ஒரு 2 இடம் ஜெயிக்க முடிஞ்சுதா? அதுக்குன்னு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். என் அப்பா சத்தியமா ஜெயிப்பேன். ரிசல்ட் தான் மேட்டர். நான் கட்சியை வளர்த்தேன் அது இதுன்றதெல்லாம் சொல்லலாம், தனிப்பட்ட முறையில சொல்லலாம். கட்சி வாக்கு வங்கி எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட நேர்கள் பாக்குறாங்க. பாஜக தான் 3வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குன்றது சொல்ல முடியுமா? பாஜக நிர்வாகிகளே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அதாவது இவங்களே வந்து ஒரு சர்வேல வந்துச்சு பாப்புலர் ஆயிட்டாரு. அவர் பாப்புலர் ஆனார், உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லல. விஜய் அவர்களுக்கும் பாப்புலாரிட்டி இருக்கு, அது ஓட்ட ஆகுமா நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, பாசமான கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே விமர்சனம் பண்ணுவாரு, அதே மாதிரி கூட்டணியை விமர்சனம் பண்ணுவாரு. அப்ப நாளைக்கு இந்த தொண்டர்கள் எப்படிங்க வேலை செய்வாங்க? அதிமுக தொண்டர்கள் வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. நடந்ததை மறந்து எல்லாம் ஒன்னா இருக்கணுங்க. ஒட்டு வேணா ஒரு வேணா பேசாம சொத்த புரியா. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பத்திரிகையாளர் கூட பாருங்க, 200 ரூபாய் வாங்கிக்கோங்க 300 ரூபாய் வாங்கிக்கோங்கன்னு. அது வந்து கிரவுண்டடா இறங்கல. அவர் அரசு IPS அதிகாரியாவே இருக்கிறாரு. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இல்ல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு வரலங்க. முதலே ஓட்டு பத்து இருந்தது. அப்ப ஏன் நோட்டா கட்சின்னு சொன்னீங்க? அப்ப ஏன் எல்லாரும் நோட்டா கட்சின்னு சொன்னீங்க? நோட்டா என்பது மிகப்பெரிய வார்த்தைங்க. டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? நோட்டா கட்சியோட கம்பேர் பண்றீங்க. வலிக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோடது என்னைக்குனா நோட்டா கட்சியோட கம்பேர் பண்ணாங்களா? ஏன்னா நோட்டா விட அதிகமா ஓட்டு வாங்குறாங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஓட்டு எங்க ஜெயிக்கலையே, உங்க கட்சி ஜெயிக்கலையே. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நீங்க அண்ணாமலை, அதாவது பால் இஸ் இன் அண்ணாமலை கோர்ட்ன்றீங்க. அமித்ஷாக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நீ பேசின மேட்டர் அவன் காதுல விழுந்தது, என் தலையை சீவி உள்ள இருக்கிற மூளையை உறிஞ்சிட்டு வாட்டா. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சிங்கமா பாக்குறீங்க, ரைட்டு. சிங்கமா எங்க? இப்ப சொல்லுங்க பாக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், ரைடு எல்லாம் நடந்தது, அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் இருக்கு. இப்ப பேசுங்க. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து அண்ணாதுரை விமர்சனம் பண்ணீங்க, இப்ப விமர்சனம் பண்ணுங்க. ஐயோ ஐயோ. இப்ப அண்ணாமலை வந்து ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க 2021ல, ரிசல்ட் வந்து தோல்வி. 2024ல அவர் தலைமையில தான் போட்டி போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, ரிசல்ட் இல்ல. 2026ல அவர் தலைமையில தான் நீங்க போனீங்கன்னா திமுகக்கு இதை விட நல்ல பரிசு கொடுக்க முடியாது. அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க, நான் சொல்றேன், நான் களத்தை பார்த்தவன். ட்விட்டரு, பேஸ்புக், வாட்ஸ்அப் ஓட்டு ஆவாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நயினார் நாகேந்திரனை விடவும் பொன் ராதாகிருஷ்ணனை விட அண்ணாமலை அவர்கள் கிரவுண்டட் பொலிட்டிஷியன். லோக்கல்ல தொகுதியில போய் கேளுங்க, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை 2021 தேர்தலை நிச்சயமா முடிச்சு கொடுப்பார். யாரு? நானு? நீ வேற ஏன்டா தெரியாம பேசிட்டு. அவரை நம்பி பல தொண்டர்கள் வந்திருக்காங்க இந்த இடத்துல. மத்த கட்சியில இருந்தும் மாற்று கட்சியில இருந்தும் அவரை நம்பி பல தொண்டர்கள் பாஜகவுக்கு வந்திருக்காங்க. அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தெருவுல தான் நிக்கணும். சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியல்ல இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும். அதையே வேண்டாம், நானும் கேட்கிறேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கனே, சேர்ல உட்காருங்கண்ணே. பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன். உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா? உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி, நான் அரசியலே தொடர வேண்டுமா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா இந்த அரசியல் ஆக கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. வேலை இருக்கு. நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிருவேன் சார். அவரா
பயங்கரமான வறட்சி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அண்ணாமலையுடைய தலைமையேற்ற பிறகுனா நீங்க அங்க மோடியே தான் இருக்கிறாரு, யாரும் மாறல. மோடி தான் இந்தியாவுடைய பாஜகவுடைய முகமாக இருக்கிறார்னா இங்க ஏன் குறைஞ்சது? எதனால குறைஞ்சது? ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். யூ டோன்ட் வரி. அமெரிக்காவுக்குலாம் நீங்க பயப்படாதீங்க. என்ன பார்த்தா எச்சி மூங்குற பசங்க அவனுங்க. இங்க நான் வரும்போது இங்கே உட்கார்ந்துருந்தாரு. அப்பவே கேட்க நினைச்சேன், யார் இவரு? இவர்தான் எடப்பாடி பழனிசாமி. காவலுக்காக உட்கார்ந்துருக்காரு. இங்க உட்கார சொன்னீங்களா? இல்ல அவருக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை, பிரியா. அவராவே வந்து உட்கார்ந்துருக்காரு. வாவ், இப்படி ஒரு ஆள் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் நெல்லுதான் நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு. போதும் புரியுது. உங்களுக்கு வேணும் தான் சொல்லுங்க, கொஞ்ச நாள் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இவரை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? என்ன வேணா பண்ணலாம். நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாரையாவது உட்கார ஓகே? இல்ல வேணாம், இவரே இருக்கட்டும். நல்லா கியூட்டா சிரிக்கிறாரு. எஸ் நைஸ் கை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.